வணக்கம் நேயர்களே. யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா. ஜப்னான்னு சொன்னாலே பலருக்கும் பல விஷயங்கள் ஞாபகம் வரும். ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்களும் உண்டு. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? சரி, உங்களுக்காக நான் சொல்கிறேன். சிறுவர் பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவ தூதுவர்களின் குழு ஒன்று ஜப்னா யூனிவர்சிட்டியில் இயங்கி கொண்டு வருது. அதை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க, அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் ஒரு நேர்காணல் ஊடாக பார்க்கலாம். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சரவணன் லக்ஷரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிறுவர் பாதுகாப்பு மாணவ தூதுவர்களின் தலைவர். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் நேரடி பங்கு எவ்வாறு உள்ளது? என்னென்னா, சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிட நேரடி பங்களிப்பு எப்படி தாக்கம் செலுத்துனா, பல்கலைக்கழக மாணவ தூதுவர்களுக்கான செயற்திட்டம் கொண்டு வந்த முக்கிய காரணம் என்னென்னா, பல்கலைக்கழகங்களில் இருக்க மாணவர்கள் ஒரு சமூக சேவையை முதன்மையாக கொண்டு பாடசாலை மாணவர்களுடன் ஒன்றிணைந்து பல்வேறு செயற்திட்டங்களை செய்யணும். பல்கலைக்கழக மாணவர்கள் சமூகத்தில் இருக்கிற சிறுவர்களோட இடையில் சிறுவர் துஷ்பிரயோகம் சார்ந்த செயற்பாடுகளை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்கிறதுக்கு அவங்க எடுத்திருக்க விடயங்களை அதிகார சபையின் கீழே தான் அவங்க செய்கிறாங்க. இதுக்கு முக்கியமாக எங்களை ஒரு மேற்பார்வையாளராக பார்க்குறதுக்கு யார் இருக்கான்னா, சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஊழியர்கள், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க எங்களோட மேற்பார்வை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. நாங்கள் கிட்டத்தில் கூட ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு செயற்திட்டம் செஞ்சிருந்தோம். அது நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஊழியர்களான நம்ம ரவிராஜ் சார் அவர்களை கூப்பிட்டு நாங்கள் செஞ்சிருந்தோம். அப்போ இந்த மாதிரியான செயற்திட்டங்களை நாங்கள் எங்களோட மாணவர்களை வழிபடுத்துகிற மூலமாக எங்களோட சமுதாயத்தில் சிறுவர் பாதுகாப்பு சார்ந்த செயற்பாடுகளை நாங்கள் கூடுதலாக செயற்படுத்துறதுக்கு விரும்புகிறோம். இதுக்கு முக்கியமாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கொழும்புல தான் இருக்குது, அதோட ஹெட் ஆஃபீஸ். அப்போ கொழும்புலேருந்து எங்களுக்கான சலுகைகளோ அவங்களோட வசதிகளோ சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தூரத்தில் இருக்கனால அதை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ரீதியில் நாங்கள் ஒரு குழு கூட்டுணர்வோட சமூகத்துக்கு எங்களால் என்ன செய்ய முடியும், பாடசாலை ஊடாக என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லாட்டி ஒரு சமூகத்தில் போய்ட்டு நாங்கள் சிறுவர் பாதுகாப்பு சார்ந்து கதைக்கும் போது அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை தான் நாங்கள் ஒரு எவிடன்ஸாக காட்டணும். அந்த எவிடன்ஸாக காட்டுறது மூலயமா நீங்கள் சிறுவர் பாதுகாப்பு சார்ந்து செயற்படக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்கள்கிட்ட இருக்குன்னா எங்களுக்கு ஒரு எப்ரூவல் இருக்குது. அந்த எப்ரூவல் யார் தாரானா, பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தான் அந்த எப்ரூவல் தருது. எப்ரூவலுடன் தான் நாங்கள் இயங்கக்கூடியவங்களாக இருக்கோம். இதனால அவங்களோட பங்களிப்பு கூடுதலாக எங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செயற்பாடுகள்லாம் நீங்கள் எந்தெந்த பிரதேசத்தில் செய்கிறீங்க, குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? பல்கலைக்கழக மாணவர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுறாங்கன்னா, அவங்க ஓப்பனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. சைல்டு எம்பாஸ்டர்ஸ், அதாவது பல்கலைக்கழக மாணவ தூதுவர்கள். இந்த மாணவ தூதுவர்கள் அவங்க விருப்பத்தின் பேரில் தான் அந்த சேவையை செய்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறோம். நீங்கள் இப்போ நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன்னா என் ஸ்கூலில் போய் நான் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ப்ரோக்ராமோ செய்ய போகிறேன்னா ஸ்கூல் எப்ரூவல் ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டரும் இருக்குது. ஆனால் அதனால நம்ம அடுத்தடுத்த விஷயங்களும் செஞ்சுட்டு போகலாம். நுவர்லியா மாவட்டம்னா நுவர்லியா மாவட்டத்தில் எந்த பிரதேசத்தில் ஒரு பாடசாலை முதல்ல தெரிவு செஞ்சு அந்த பாடசாலையில் நம்ம செய்ய போகிற முதல் செயற்திட்டமாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியோ விழிப்புணர்வு நாடகமோ சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான ஒரு கருத்தரங்கோ அதை நாங்கள் செய்யலாம். அதை தான் நாங்கள் விருப்பப்படுறோம். அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லா பிரதேசத்திலிருந்து வராங்க. ஆன்றாபுரம், கொழும்பு, மாத்தறை, இலங்கையில் இருக்க 25 மாவட்டத்திலேயும் பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்காங்க. அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் செயற்பாடுகள் அவங்களோட பிரதேசம் சார்ந்து தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இலகுவாக இருக்கும். அவங்க விடுமுறை காலங்களில் வீட்டுக்கு போனால் அவங்க இந்த செயற்திட்டங்களை வடிவமைச்சு அதை செய்யறதுக்கு நாங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்கள் சமூக சேவையில் ஈடுபடும் போது என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறீங்க? நிறைய பிரச்சனைகள் தான். முக்கியமாக அவங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுக்கிறதே பிரச்சனையாக தான் இருக்குது. அப்பாயின்மெண்ட் லெட்டர் யாரும் தரணும்னு நான் சொல்லியிருந்தேன், சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தான் தரணும். சைல்டு ப்ரொடெக்ஷன் ஒத்தாரிட்டி தான் தரணும். அந்த ஒத்தாரிட்டி எப்படி தாராங்கன்னா, அது பல்கலைக்கழகத்தோடு ஒன்றிணைஞ்சு தாரதாக இருக்குது. அந்த நிகழ்ச்சி எங்கே வைக்கிறாங்கன்னா கொழும்புல தான் வைக்கிறாங்க, அவங்களோட தலைமையகத்தில் தான் வைக்கிறாங்க. அப்போ அங்கே வைக்கும்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்க ஒரு மாணவர் அங்கே போய் எப்படி அப்பாயின்மெண்ட் லெட்டர் பெற்றுக்கொள்ள முடியுமா? தற்போதைய சூழ்நிலையில் அவங்களுக்கு போக்குவரத்து செலவும் அவங்க தரமாட்டாங்க. இப்போ ஒரு சமூக சேவை செய்கிறேன்னா அவங்க அதுக்கான ஏழுமைகள் இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ அவங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் பெற்றுக்கொள்ள முடியாட்டி அவங்க அடுத்தடுத்த வேர்க்கை செய்ய முடியாத மாதிரி இருக்கும். அப்படி அப்பாயின்மெண்ட் லெட்டர் போயிட்டு பெற்றுக்கொண்டு வந்தாலும் சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நம்ம வச்சுக்கொண்டா நம்ம இந்த அத்தாரிட்டியில் ஒர்க் பண்ணுறதா தானே இருக்கும்,
அதை நம்ம வெளியே காட்டி நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் தானே அப்படின்னு ஒரு மாய விபத்தில் இருக்காங்க. லெட்டரை எடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு அறிக்கை வடியில் வந்து ஒரு புக் ஒன்று போட்டு நீங்கள் எழுதணும். நான் இந்த ஸ்கூலில் இந்த ப்ரோக்ராம் செஞ்சுருக்கேன், இத்தனை எம்பாசிடர் ப்ரோக்ராமில் நான் கலந்து கொண்டிருக்கேன், இத்தனை மந்த்லி மீட்டிங்கில் நான் கலந்து கொண்டிருக்கேன், இப்படி கொழும்பு ஹெட் ஆஃபீஸ்க்கு நான் போனேன், அவேர்னஸ் ப்ரோக்ராம் கலந்து கொண்டேன் அப்படின்னு வந்து உங்களால் எத்தனை ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்றது வந்து ஒரு எவிடன்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கான அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கான அவார்ட்ஸோ, அதாவது மந்த்லி ஆனுவல் அவார்ட்ஸ் வந்து இருக்குது. மந்த்லி அவார்டு இருக்குது, ஆனுவல் அவார்டு இருக்குது, கோல்டன் கோல்டு அவார்ட்ஸ் வந்து வரப்போகுது. இப்படி 2026 முடியும் போது அனைத்து பல்கலைக்கழகங்களும், அதாவது இருக்கிற 18 யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி கூட இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. அப்போ ஒரு போட்டித்தன்மையான ஒரு சமூக சேவை தான். அதாவது எந்த யூனிவர்சிட்டியில் இருக்க எம்பாசிடர்ஸ் டீம் வந்து ஆக்டிவாக சமூகத்தோடு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க, அதை வந்து பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு நம்மளோட மாணவர்கள் வந்து ஒத்துழைப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. கேர்ள்ஸ் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், பாய்ஸ் வந்து கூடுதலாக இதில் இன்வால்வ் ஆகிறது குறைவு. நம்ம சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மொழி சார்ந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு பிரதேசத்துலையும் ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ சிங்களம் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, அதே நேரத்தில் தமிழ் நல்லா ஃப்ளூவனாக காய்க்க தெரிஞ்சவங்க வந்து ஒவ்வொரு பிரதேசம் போகலாம் அந்த பிரதேச வழக்குகளை வந்து கதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ மட்டக்களப்பு போனாவோ யாழ்ப்பாணத்துக்கு வந்தாவோ நம்ம மொழி சார்ந்த, அப்போ வந்தோடனே இப்போ கேட்பாங்க, நீங்கள் எங்கே கொழும்புலேருந்து வாரீங்களா, யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டிலேருந்து வாரீங்களா, அப்படி மொழி சார்ந்த எங்களுக்கு ஒரு சின்ன தடங்கள் வந்து இருக்குது. நான் செய்கிற சமூக சேவையை பார்க்குறாங்க இல்லையோ, எங்களுக்கான ஒரு என்ன சார், நீங்கள் வந்து ஒஃபீஸர்ஸாக இல்லை, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு எங்களை அடையாளப்படுத்தி கொள்றதுக்கான சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை உண்டு. சிறுவர்கள் மத்தியில் நீங்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக என்னென்ன திட்டங்களை முன்னெடுத்து வரீங்க? நான் செயற்திட்டங்கள் எப்படி செய்கிறோம்னா, ஒவ்வொரு ப்ரொஜெக்ட் வரையை தான் செய்கிறோம். இப்போ எங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நாங்கள் செய்கிற செயற்திட்டங்களை வந்து பதிவிடுறோம். இப்போ என்ன, சமூக ஊடகங்கள் வந்து இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு, அதாவது பல்கலைக்கழக மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு பிரதான தளமாக வந்து இருக்குது. இதை நாங்கள் டிஜிட்டல், அதாவது மல்டிமீடியா பிளாட்ஃபார்மை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். முதல்ல எங்களை பலப்படுத்தி கொள்வதற்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து நாங்கள் செய்வோம். அது யூனிவர்சிட்டி பேஸில் நாங்கள் செய்வோம். அதில் எங்களுக்கு மேற்பார்வையாளர்கள் இருக்கிற சிறுவர் பாதுகாப்பு ஊழியர்களை வந்து அரசாங்க ஊழியர்கள் வந்து செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அது முதல் செய்யணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் இல்லாட்டி ஒவ்வொரு நோட்டீஸ் போர்டில், யூனிவர்சிட்டி நோட்டீஸ் போர்டாக இருக்கட்டும், பொது வெளியில் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியோட 1929 போட்ட ஃபோன் நம்பரோட கூடிய ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருக்க முக்கிய காரணம் அது வந்து எங்களால் செய்யப்பட்ட செயற்பாடாக தான் இருக்குது. அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படின்னா, அதிகார சபையில் கொடுக்கப்படுற ஸ்டிக்கர்ஸை வந்து நாங்கள் என்ன செய்வோம், போயிட்டு ஒவ்வொரு சமூகத்தில் பொதுமக்கள் எங்கே கூடுதலாக கூடுறாங்களோ அந்த இடங்களில் வந்து சிறுவர் பாதுகாப்பு ஒழிக்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். ஒவ்வொரு பாடசாலையிலையும் போய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செய்வோம். அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி எப்படி செய்கிறோம்னா, அந்த சிறுவர்களிடையில நாடகமாக இல்லாட்டி அவங்களோட ஒரு தலைப்பு கொடுத்து விவாதங்களா, பட்டிமன்றங்களா, சிறுவர் பாதுகாப்பு சார்ந்து அவங்களையே கலைக்க வைக்கிறோம். அப்போ அந்த பிரதேசத்துக்கு பிரச்சனைகள் வந்து அவங்க ஊடாகவே எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு மீட்டிங் போடுறோம். இப்போ அந்த மீட்டிங் போட்டு நாங்கள் என்னென்ன செயற்பாடு செஞ்சுருக்கோம், அடுத்த மாதம் என்னென்ன செயற்பாடு செய்ய போகிறோம், இதில் நீங்கள் ஒன்றிணைந்து செயற்படணும், அடுத்த விஷயங்கள் பார்க்குறதுக்கு இப்படி நிதி சார்ந்த பிரச்சனைகள் வந்துருக்கு, அதை நம்ம கவனத்தை கொண்டு என்னென்ன செய்யலாம், இந்த நிதி சார்ந்த விஷயங்களை நம்ம மேற்பார்வை ஊடாக வந்து அடுத்த செக்ஷனுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஒரு எழுத்து ஆவணங்கள் ஊடாகவும் சிறுவர் பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும்னு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பேப்பர்ஸ், தமிழ் முரசு, மாலை முரசு, தமிழ் மிரர், வீரகேசரி, தினக்குரல், தினகரன் பேப்பர்ஸ் வந்து ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறோம். அந்த ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுறது என்ன செய்கிறோம், எங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து என்ன செய்கிறோம், நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். விடுதிகள் தங்குமிடத்தில் உள்ள சிறுவர்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம். இப்போ என்னென்னா, முக்கியமாக நம்மளோட பெற்றோர்களோட ஆதரவில் இருக்கிறபோது இந்த பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் வந்து கூடுதலாக கிடைக்கப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ இளைஞர் சட்டத்தின்படி தங்கி வாழும் சிறுவர்கள் மத்தியில் வந்து இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகமாக நடக்கிறது கூடுதலாக இருக்குது. அதனால தான் 12 வயசுக்கு கீழ்பட்டவங்க வந்து வேலைக்கு அமர்த்துறது, அவங்கள வந்து தனிப்பட்ட ரீதியில் தொழிலுக்கு அமர்த்தி அந்த குடும்ப சுமைக்காக வேலைக்கு போகிறது, அந்த இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக அரசாங்கத்தையும் இப்போ வந்து நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கொண்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி விடுதிகள் மற்றும் சிறுவர்கள் வந்து வேலைக்கு அமர்த்துறது, அந்த மாதிரி நேரங்கள் வந்து
துஷ்பிரயோகம் வந்து உடல் ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அதே நேரத்தில் சமூக ஆதரவு சார்ந்தும் சரி அவங்களுக்கு துஷ்பிரயோகம் நடக்கக்கூடியதாக. சமூக ஊடகங்கள் வழியாக சிறுவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் தொடர்பாக நீங்கள் ஏதேனும் நடவடிக்கைகள் அதுக்கான வேலைகளை செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். முக்கியமாக இந்த கிட்டத்தில் கூட தற்கொலை செஞ்சு கொண்டாங்க. அதாவது சிறுவர்கள் வந்து 18 வயதுக்கு கீழே வந்து தற்கொலைக்கு முன் செய்கிறாங்க. முக்கிய காரணம்னா கற்றல் பெறுவர்கள் குறைஞ்சா, குடும்பத்தில் சுமை காரணம், பொருளாதார பலமின்மை காரணமாக, அதே நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை கூட, அதாவது அப்பா ஒருத்தர் வந்து தன்னோட கேம் விளையாடுறதுக்காக ஃபோனை கொடுக்குறதுக்காக தற்கொலை செஞ்சது கூட பதிவாயிருக்கு. அப்போ இந்த மாதிரி நிலைமைகளில் வந்து சிறுவர்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கிறதுக்கு அந்த சிறுவர்களை வந்து உடல் ரீதியாக நம்ம பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதாவது மென்டலி அவங்களோட டிப்ரெஷனாக இருக்காங்களா, மென்டலி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்காது அவங்க கண்டறிய தேவை இருக்குது. அதனால தான் நாங்கள் கூடுதலாக வந்து சோஷியல் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கூடுதலாக செய்கிறோம். அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து செய்கிறோம்னா நாங்கள் வந்து சோசியோலஜி, சைக்காலஜி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து கூடுதலாக இன்வால்வ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான அதே நேரத்தில் அவங்க மனசில் இருக்க விஷயங்களை வந்து பொதுப்படையாக கதைக்கிறதுக்கான ஒரு தளம் வந்து இல்லை. அது சமூக ஊடகங்களில் வர செய்திகளையோ அதில் இருக்க ஆபாசமான விடயங்களையோ பார்த்து அவங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா இதுதான் ஒரு வாழ்க்கை, ஒரு கண்ணோட்டம், வாழ்க்கைனா இதுதான் போல அப்படின்னு வந்து வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெருவேற்றை மாத்திரம் எதிர்பார்த்து ஒரு புத்தக பூச்சிகளாக வந்து இப்போ இருக்க மாணவர்கள் வந்து மாறிடுறாங்க. அதை வந்து தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், வாசிப்பு சார்ந்த மாணவர்கள் வந்து பலப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு மென்டலி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு மெடிடேஷன் எப்படி செய்கிறது, மார்னிங் எழுப்பி எக்ஸசைஸ் செய்கிறது எப்படி, அவங்களோட ஃபிசிக்கலில் வந்து எப்படி நம்ம ஹெல்த்தாக வச்சுக்கிறது, அதுக்கான ஸ்போர்ட்ஸில் எப்படி இன்வால்வ் ஆகுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து எப்படி இன்வால்வ் ஆகி ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயே வந்து இதுக்கான ஒரு அவங்க மென்டலி அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆகும். சிறுவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக இலங்கையில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதில் எது நடைமுறையில் இருக்குது? இலங்கையில் வந்து முக்கியமாக 1939ஆம் ஆண்டு வந்து சில்ட்ரன் அண்ட் யூத் பர்சன் ஓரியன்டேஷன் சார்ந்த இலங்கையின் முக்கியமான பாதுகாப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டதாக காணப்படுது. இதில் வந்து குழந்தைகள் வந்து குற்றம் புரிஞ்சிருந்தாலும் இல்லாட்டி குழந்தைகளுக்கு யாரும் குற்றம் புரிஞ்சிருந்தாலும் வந்து இந்த பாதுகாப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுவதாக காணப்படும். 1998ஆம் ஆண்டு 50ஆம் இலக்க சட்டத்தின்படி தேசிய சிறுவர்கள் அதிகார சபை வந்து ஸ்தாபிக்கப்பட்டதாக காணப்படுது. இந்த அதிகார சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு தான் குழந்தைகளுடைய துஷ்பிரயோகம், பாலியல் வன்முறை, கடத்தல் சார்ந்த கண்காணிப்பு சார்ந்த தடுத்தல் வந்து கூடுதலாக இலங்கையில் வந்து கண்காணிக்கப்படுவதாக காணப்படுது. சரவணன் லக்ஷரன் சிறுவர்களுக்கான சட்டத்திட்டங்கள் பற்றி கூறினார். ஆனால் இலங்கையில் இந்த சிறுவர்களுக்கான சட்டத்திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறையில் செயற்படுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த கேள்வியை நான் மக்களாகிய உங்ககிட்டயே விட்டு செல்கிறேன்.